வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைப் 3ல a man starting from his home moves 8 kilometer towards northன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கன்னா ஃப்ரம் ஹோம்லேருந்து மூவ்ஸ் 8 kilometer towards north. இதுதான் ஒரு ஹோம்னு இமேஜின் பண்ணுங்கள். இங்கேருந்து நார்த்தில் எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 8 kilometer போகிறாரு. நெக்ஸ்ட்டு தென் ஹீ டேர்ன்ஸ் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ரைட் எடுக்கிறாரு. ரைட் எடுத்து மூவ்ஸ் ஆன் 6 kilometer. அப்போது இங்கேருந்து ரைட் எடுக்கிறீங்க, ஒரு 6 kilometer போகிறீங்க. ஓகே, நவ் வாட் வில் பி த மினிமம் டிஸ்டன்ஸ் கவர் டு பை ஹிம் டு கம் பேக் டு ஹஸ் ஹோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இடத்துலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க. டேரெக்டாக போகலை, ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்பி போயிருக்கீங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க, ஓகே ஃபைன், திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நேரடியாக வந்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இப்போது டைரெக்டாக எப்படி வந்துக்கலாம், இப்படி வந்துடலாம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. இது ஒரு 8, இது ஒரு 6. அப்போ இது நமக்கு தெரியாது. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எஸ், பித்தாகரஸ் தியரமில் பார்த்துருப்போம். இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? ABC, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு 3 points இருக்கும், அதுக்கு நேம் வச்சுருக்கோம் ஏபி அண்ட் சின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஏபி அண்ட் சி இருக்குது. பித்தாகரஸ் தியரமில் எது தெரியாதோ அதை லெஃப்ட்டில் வச்சுக்குவோம். ஸோ நமக்கு எது தெரியாதுங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எது தெரியாதோ அதை லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்கள், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். தென் ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஏ அண்ட் பியோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் பி அண்ட் சியோட வேல்யூ 6 ஸ்கொயர். இப்போது ஏ அண்ட் சியை நான் இப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும், சரிங்களா? ஸ்கொயர் ரூட் அங்கே போகும்போது ரூட்டாக மாறிடுது. 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 90 அண்ட் 100 கிடைக்கும். ஸோ 100 ஏசி. ஓகே, ஸோ ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10 கிடைக்கும். ஏன்னா 10 ஸ்கொயர் தான் 100. ஸோ 100க்கு ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்போது ஏ அண்ட் சியோட வேல்யூ தெரியாது இல்லைங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 10. அப்போ ஷார்ட்டஸ்ட் வேல வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும்னா 10 meters ஆகும். ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சிந்து வாக்ஸ் 32 kilometer டுவர்ட்ஸ் நார்த். ஓகே, ஸோ சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா 32 kilometer நார்த்தில் போகிறாங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து சிந்து 32 kilometer நார்த்தில் போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரம் தேர் ஹீ வாக்ஸ் 20 kilometer டுவர்ட்ஸ் சவுத். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு போனாங்க இல்லையா 32 kilometer, அங்கேருந்து அப்படியே ரிட்டன் சவுத்துலேயே வராங்க. சவுத்துலேருந்து தான் நார்த்துக்கு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட்லேருந்து, திரும்ப சவுத்துக்கே வராங்க. எவ்வளோ தூரம் வராங்கன்னு கேட்டிங்கன்னா 20 kilometer வராங்க. ஸோ அப்போ அதிலே கிளம்பி ஒரு 20 kilometer வந்துட்டாங்க. ஓகே, தென் ஹீ வாக்ஸ் 5 kilometer டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கேருந்து ஈஸ்ட்டில் போகிறாங்க. எவ்வளோ தூரம் போகிறாங்க? 5 kilometer போகிறாங்க. ஸோ ஈஸ்ட் இதுதான் நமக்கு 5 kilometer போகிறீங்க. ஓகே, how far is she with reference to his starting point-ன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 32 ஆச்சு. 20 ரிட்டன் வந்துட்டிங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா 12 இருக்கும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 12, இங்கேருந்து இது வரைக்கும் 5. ஏ, பி அண்ட் சி. ஸோ நமக்கு ஏசியோட வேல்யூ தான் தெரியாது. ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் எழுதுவோம். ஸோ ஏ அண்ட் பியோட ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் பி அண்ட் சியை ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். பிசி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25. இது ஆட் பண்ண என்ன கிடைக்குங்க? ஸோ 144 140 169 கிடைக்கும். ஸோ 169 அப்படிங்கிறது 13 ஸ்கொயர்.
அப்போது ஏ அண்ட் சி எவ்வளோ இருக்குங்க 13 இருக்கும் 13 மீட்டர் none of this 169 அப்படிங்கிறது 13 உடைய ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்திங்கன்னா 13 கிடைக்கும் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் a person starts walking in east direction and walks a distance of 12 meters அப்போ ஒருத்தர் ஈஸ்டில் 12 மீட்டர் வாக் பண்ணுறாரு ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் போகிறாரு ஓகே தென் now he took right turn and walks 15 meter அப்போ அங்கிருந்து ரைட் எடுக்கிறார் ரைட் எடுத்திங்கன்னா சவுத்தில் போவீங்க எவ்வளோ தூரம் போகிறீங்க 15 மீட்டர் போகிறீங்க ஓகே அகெயின் he takes right walk and 20 மீட்டர் அப்போ இங்கேருந்து ரைட் எடுக்கிறீங்க ரைட் எடுத்திங்கன்னா இங்கே வருவீங்க எவ்வளோ தூரம் போகிறீங்க 20 மீட்டர்னு சொல்கிறாங்க ஓகே இது ஒரு 20 மீட்டர் போகிறீங்க சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் and reached point x find the distance between ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க எக்ஸுன்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஈஸ்ட்டில் 12 மீட்டர் போனீங்க அங்கேருந்து ரைட் எடுத்தீங்க 15 அகைன் ஹீ டேக்ஸ் ரைட்டு ஒரு 20 மீட்டர் ரீச்டு எக்ஸு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓகே அப்போ டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ பாருங்கள் இதுதான் கண்டுபிடிக்கணும் இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரி இதை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணலாமா ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இது என்ன கிடைக்குது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா ஏ பி அண்டு சின்னு நேம் கொடுக்குறோம் இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து இங்கே வரக்கு 20னா இந்த டிஸ்டன்ஸே உங்களுக்கு 12ஆக இருக்கும் அப்போ இது என்னவாக இருக்குங்க 8ஆக இருக்கும் தென் இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் 15ஆக இருக்கும் இங்கே 15 இருந்துச்சுன்னா இதுவும் சமமாக தானே இருக்குது ஸோ 15ஆக இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஏபியோட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 ஸ்கொயர் 64 ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் தென் பிசி ஸ்கொயர் 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 கிடைக்கும் இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் 289 கிடைக்குது ஸோ 289 அப்படிங்கிறது 17 ஸ்கொயரு அப்போது ஏ அண்ட் சி அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும்னா 17 மீட்டர் ஆகும் நன்றி நண்பர்களே